வெள்ளிக்கிழமை காலைல எழுந்துச்சி சாணி தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் வந்து பழைய சாதம் மீன் குழம்பு சாப்பிட்டோம். தம்பிக்கு வந்து கத்திரிக்காய் சாதம் முட்டை வச்சு சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் ஃபுல்லாகவே பெருக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. அதோடு துவைச்ச துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு. மதியம் லஞ்சு முடிச்சாச்சு. அதோடு வந்து காய்கறிகள்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். அந்த காய்கறிங்கெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ஜிப்லா கவர்லேயும் பாக்ஸ்லேயும் போட்டு அடுக்கி பொறுமையாக வச்சாச்சு. பீன்ஸு கேரட்டு அவரைக்காய் சௌ மாங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அது எல்லாமே ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாட்டி அது எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அதோடு தேவைக்கேற்ப கடலெண்ணெய் ஆட் பண்ணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணிக்கின்னு தக்காளி ஆட் பண்ணிக்கின்னு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கின்னு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கின்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கின்னு அதோடு வந்து எறா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு எறா ஆட் பண்ணிக்கின்னு அதோட வாழைக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கின்னு அதோட மிளகாத்தூள் ஆட் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அருமையான இறால் தொக்கு வாழைக்காய் போட்டால் இறால் தொக்கு ரெடி ஆகிடும். சுட சுட தோசை ஊற்றிக்கின்னு நல்லா கிறிஸ்பியான தோசை கூட இறால் தொக்கு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாய்.